நாங்க கடைசி கிளாஸ்ல 13ஆம் திருத்தம், 17ஆம் திருத்தம், 18ஆம் திருத்தம் என்பவற்றை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியாக 18ஆம் திருத்தம் நாங்கள் படித்தோம். அதில் ஜனாதிபதி தான் ஒரு அதிகார குவிப்பை மேற்கொண்டாரு. எப்படி நாங்கள் அதெல்லாம் குடியரசு அரசியல் யாப்புல அதிகாரங்கள் சீமா பண்டார் நாயக்கங்கிற ஒரு பிரதமர்கிட்ட எல்லாம் குவிஞ்சி காணப்பட்டது அப்படின்னு நாங்கள் படித்தோமோ, அதே போல இலங்கையில் இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்புலையும் எப்படின்னு சொன்னா இந்த சீர்திருத்தங்கள்ல ஒரு காலகட்டத்தில் அதிகாரத்தை குவிக்கணும், நம்ம ஒரு சர்வாதிகார ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சில சீர்திருத்தங்களை செய்வாங்க. அதே போல இன்னும் சில சீர்திருத்தங்கள்ல ஜனநாயக தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்ப இப்படி இலங்கை வரலாற்றுல 18ஆம் சீர்திருத்தங்கிறது ஒரு அதிகார குவிப்பு. எல்லா அதிகாரத்தையும் ஜனாதிபதி மறைமுகமாக தனக்கு கீழே கொண்டு வச்சிருக்கிற ஒரு நிலைமை தான் காணப்பட்டுச்சு. சரியா? நம்ம உதாரணமா 18ஆம் திருத்தத்தை எடுத்து பாருங்க. பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி 3 மாசத்துக்கு ஒருக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப இது மறைமுகமாக சட்டத்துறையை தண்ட கைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு செயற்பாடாக இருந்துச்சு. அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க சுயாதீனமாக சில விஷயங்கள் செய்ய இயலாம இருந்துச்சு. சரியா? அதே போல 18ஆம் திருத்தத்துல ஆஹ், என்ன 18ஆம் திருத்தத்துல ஜனாதிபதி 2 தடவைக்கு மேலேயும் அவர் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது அவர் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும், அவர் ஒரு சர்வாதிகார போக்குள்ளவராக இருக்கிற மாதிரியும், அவர் தொடர்ந்து இருக்கிறதால தன்னை முக்கியமான பதவிகளுக்கு குடும்பத்தாக்களை போட்டு ஒரு குடும்பாட்சி ஏற்படுத்துற மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினுச்சு. அதே போல 18ஆம் தேதியை பார்க்குறோம். அரசியலமைப்பு பேராவே இருந்துச்சு. அது இந்த அரசாங்க அதிகாரிகள், உயர் பதவியில் உள்ளவங்க, சட்டம் அதிபர், செயலாளர் நாயகம், இந்த தேர்தல் ஆணையாளர், இப்படி உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த அரசியல் சாயம் பூசப்பட்டுறக்கூடாது, அரசியல் நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அரசியலமைப்பு பேரவை மூலமாக தகுதியானவங்களை விதப்பு, அதாவது அங்கீகாரம் வழங்கினாங்க. சில டைம்ல சிபாரிசு செஞ்சாங்க. ஆனா இந்த ஜனாதிபதி என்ன செஞ்சாருன்னா 18ஆம் திருத்தத்தில் அதெல்லாம் நீக்கிட்டு பாராளுமன்ற பேரவை பேருக்கு உருவாக்கினாரு. அவங்க ஆலோசனை சொல்ற மட்டும்தான் அவங்களோட வேலை, வேற ஒன்றும் செய்யலாது. அதுவும் அதில் இருக்கிற 5 பேரும் அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அரசாங்க அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுறது அரசியல் மயமாக்கப்பட்டது. அப்ப இப்படி நாங்க 18ஆம் திருத்தத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஜனாதிபதி தன் அதிகாரத்தை இன்னும் அதிகரிச்சு கொள்ளணும், நான் ஒரு சர்வாதிகார போக்குள்ளவனா மாறணும், எல்லா அதிகாரங்களையும் ஒரு இடத்துல குவிக்கணும், குவிச்சு இந்த நாட்டை என்ன நான் நினைச்ச மாதிரி இதை கட்டுப்படுத்தணும், நான் நினைச்ச மாதிரி இதை கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் 18ஆம் திருத்தம் எங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப நாங்க படிக்க போறது 19வது சீர்திருத்தம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கோட்டாபாய ராஜபக்சவால கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 19ஆம் சீர்திருத்தம். இதுல பின்னணியை நீங்க கொஞ்சம் விலகி கொள்ளணும். எப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, மஹிந்த ராஜபக்ச தான் யுத்தத்தை 30 வருஷம் நடந்து கொண்டிருந்த யுத்தத்தை முடிச்சாரு தானே. முடிச்சதால மக்கள் மத்தியில, குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதை அவர் சாட்டா பயன்படுத்தி 2வது முறை எலெக்ஷன் கேட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அவர் நினைச்சாரு, 3வது முறை எலெக்ஷன் கேட்டாலும் நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன்னு நினைச்சாரு. எனவே அவர் பதவிக்காலம் முடியறதுக்கு முதலே 5 வருஷத்துல, உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி 6 வருஷம் பதவிக்காலம்னு சொன்னா 4 வருஷத்திலே தேர்தல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அப்போ ஒரு 5 வருஷத்திலேயே என்ன செஞ்சாரு, 2015ஆம் ஆண்டு 3வது எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவரு 2017 இது 18ஆம் சீர்திருத்தத்துல 2 தடவைக்கு மேலே ஆட்சியாளர் வரலாம்ங்கிறதுல மாத்திட்டு அவரே அடுத்த தடவையும் இந்த போட்டியில ஈடுபட்டாரு. அப்ப இந்த நேரத்துல இவருக்கு எதிராக போட்டியிட்டது தான் மைத்ரிபால சிறிசேன. சரியா? சாரி, நான் 10ஆம் திருத்தம் கோட்டாபய ராஜபக்சே கொண்டு வந்தேன்னு சொன்னேன், அவர் இல்லை, அது 20வது திருத்தம். என்ன நடக்குதுன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சேயோட போட்டியிட்டது யாருன்னு சொன்னா மைத்திரிபால சிறிசேன. அப்ப இவர்தான் போட்டியிடுறாரு. இந்த போட்டியிட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா மக்கள் மத்தியில
மைத்திரிபால சிறிசேன சொல்றாரு இப்படித்தான் 18ஆம் திருத்தத்துல நிறைய விஷயங்கள் வந்து அதிகார குவிப்பாக இருக்குது. ஜனாதிபதி வந்து ஒரு சர்வாதிகார தன்மை உள்ளவராக மாற பார்க்கிறாரு. எனவே நீங்க என்ன தேர்ந்தெடுங்க, நான் ஜனாதிபதி அதிகாரத்தை நான் குறைப்பேன், அதே போல 100 நாள் திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தி அதுல உங்களுக்கு ஒரு நல்லாட்சியை, ஒரு நீதியான நல்லாட்சியை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்ட்டு ஊர் ஊரா தேர்தல் பிரச்சாரம் செய்றாரு. அப்ப அந்த நேரத்துல கடும் சூடாக அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் போணுச்சு. மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா மஹிந்த ராஜபக்சே தோற்கடிச்சு சி- என்ன நம்மளோட மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. இவர் என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வாராரு. இவரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். இவர் ஒரு நோமலான மனுஷன். இவருக்கு அந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு அறிவு, அனுபவம், அனுபவத்தோடுங்களேன், அந்த அரசியல் செய்யறதுக்குரிய பலம், அந்த ஒரு துணிச்சல், அதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளான்னு பார்த்தா அப்படி இல்லை. இவர் ஒரு நோமலான ஒரு ஆள். ஏதோ என்ன புது முகத்தை ஒன்றை போட்டு பிரச்சாரம் செஞ்சு அந்த கட்சியில மக்கள் ஓட் போடுவாங்கிறதுக்காக வேண்டி அவரை தூக்கி போட்டாங்க. அதே போல அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர பிரச்சாரம், அவர இது மட்டும் காரணம் இல்லை. சுத்தி இருக்கிறவங்கலாம் கடுமையா உழைச்சாங்க. உழைச்சி இவரை வந்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதி ஆக்கினாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல வெள்ளை மாளிகையில போய் இந்த என்ன டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு, வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு போய் எளிமையாக சாப்பிட்றதும், என்ன வாழை இலையில சாப்பிட்றதும், அப்படி இப்படின்ட்டு இருந்தார். உண்மையா சொல்ல போனா ஒரு எளிமையான ஆள் தான். எளிமையாகத்தான் அவர் இருந்தாரு. அதே நேரம் இவர் வந்து ஆட்சியை கொண்டு நடத்துகிற அளவுக்கு ஒரு ஆளுமையான்னு சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை. சரியா? பிற்காலத்தில் பல முட்டாள்தனமான வேலைகள்லாம் இவர் பார்த்தாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இவர் ஜனாதிபதியாக வாராரு. இவருக்கு தான் வந்து இவர் கொஞ்சம் அந்த அளவு கெட்டவரும் இல்லை, ஒரு அளவு என்ன எப்படி நான் வந்து மத்தாக்களை அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் இல்லை. இவர் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, இவர் ஜனாதிபதியை வரணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு வந்தவரும் இல்லை. சுத்தி இருக்கிறவங்க இவரை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க. அதே போல மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி ஆக்கள் தானே இவருக்கு ஹெல்ப் பண்ணி இவரை வர வச்சாங்க. இப்ப மஹிந்த ராஜபக்ச 18ஆம் திருத்தத்தின் மூலமாக தன் அதிகாரத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி போகும்போது எதிர்க்கட்சி ஆக்கள் பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்காது. அவங்க அதை விரும்பியிருக்க மாட்டாங்க. ஏறன் எப்படி போறாரு, இதை குறைக்கணுமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்க மைத்திரிபால சிறிசேனை கொண்டு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜனாதிபதி அதிகாரத்தை குறைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப இவர் அந்த வகையில இப்ப நீங்க போய் யார்கிட்ட, ஜேஆர் ஜெயவர்தன்கிட்ட போய் உங்களோட அதிகாரங்களை குறைப்போமா அப்படின்டா அவர் சொல்லுவாரு, நீ உங்களோட வேலையை பார்த்து நீங்க போங்க, அதெல்லாம் குறைக்க தேவையில்லை. அவரே எப்படி கூட்டுறன்னு பார்த்து கொண்டு இருந்தாரு. அதே நேரம் நீங்க என்ன ஜேஆர் ஜெயவர்தனை அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளோட மஹிந்த ராஜபக்சட்ட போய் கேட்டீங்கன்னு அவர் சொல்லுவார், நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, நானே அதிகாரத்தை கூட்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். 18ஆம் திருத்தத்துல நல்லா கூட்டினாரு. ஆனா மைத்ரிபால சிறிசேனிட்ட வந்து நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை குறைப்போமா, குறைச்சிட்டு பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கூட்டி கொடுப்பான்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, தாராளமா செய்யுங்க, பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம், செஞ்சுட்டு போங்க அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளைத்தான் மைத்ரிபால சிறிசேன இருந்தாரு. அப்ப உங்களுக்கு தெரியும், எப்பயுமே அதிகாரம் வந்து மனுஷனை மாசுபடுத்தும். அதிக அதிகாரம் மனிதன் அதிகம் மாசுபடுத்துது. கூற்று யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா இதுல பண்ணிவிடுங்க. முக்கியமான ஒரு ஆள் சொன்னாரு, அவர்கிட்ட போய் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இதுல கமெண்ட்ல பண்ணி விடுங்க. இந்த சொன்னார் எப்படி அதிகாரம் மனுஷனை மாசுபடுத்தும், அதிக அதிகாரம் மனுஷனை அதிகம் மாசுபடுத்தும் அப்படின்னு. அப்ப மஹிந்த ராஜபக்ச எல்லாம் இதான் நடந்துச்சு. அதிக அதிகாரங்கள் அவர் மாசுபடுத்தினுச்சு. அவருக்கு எல்லையற்ற அதிகாரம் கிடைச்ச உடனே தண்ட நாடு இது, தான் நினைச்ச மாதிரி இதை செய்யலாம் அப்படின்ட்டு தான் சைனாட்ட போய் இளங்கட இடங்களை அடகு வச்சதும், ஆஹ் அதே போல நிறைய கடன்களை வாங்கினதும், பிழையான முறையில் நாட்டை வழி நடத்தினது, அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. முக்கியமான இடங்களுக்கு தன் குடும்பத்தினரை நியமிச்சது, கொள்ளடிச்சது, ஊழல் செஞ்சது, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுதான் 3வது முறையாக அவரை தேர்ந்தெடுக்கல. 3வது முறையாக என்ன நடக்கல, அவரை தேர்ந்தெடுக்கல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா,
இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன வந்த உடனே இப்ப 19ஆம் திருத்தத்தை கொண்டு வராங்க. இப்ப இது எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் ஜனநாயகத்தன்மையை கூட்டணுங்கிற சிந்தனை சிந்தனை தான் அதுல இருக்கும். இப்ப எல்லா சீர்திருத்தத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயகத்தன்மையை கூட்டணும். ஜனநாயகத்தன்மை என்ன? மக்கள்ட மக்கள்ட இதை கூட்டணும். இங்க வந்து ஒரு ஆள் என்ன தனியாளா இருந்து முடிவெடுக்க கூடாது. இங்க வந்து அதிகாரத்தை ஒரு இடத்துல எல்லாத்தையும் குவிக்க கூடாது. அங்க தடைகள் சமன்பாடுகளும் இருக்கணும். அதிகாரத்தை சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அவங்க அவங்க சுதந்திரமா இயங்கணும். ஆனா அதுல ஒரு ஆள் பிளவுட்ட மத்தவங்க அதை தட்டி கேட்கணும். அதே போல அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சுயாதீனமாக அவங்க நியமிக்கப்படணும். அதுல அரசியல் இருக்கக்கூடாது. அப்ப அந்த நாடு சரியாக போகும். சரியா? மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக உரிமை இருக்கணும். ஜனாதிபதி வந்து சட்டத்துக்கு முன்னால் அவரையும் கட்டுப்பட வைக்கணும். பாராளுமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. எனவே அது கொஞ்சம் அதிகாரத்தை கூட்டணும். இப்படிங்கிற சிந்தனை தான் இந்த 19ஆம் திருத்தத்தை உருவாக்கினவங்களுக்கு இருந்துச்சு. சரியா? அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கொண்டு வந்த மாற்றம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1978ஆம் ஆண்டு யாப்ப எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது அடிப்படையான யாப்பு. இங்க யாப்பையே மாத்தல. முதலாம் குடியரசு யாப்புல இருந்து 2ஆம் குடியரசு யாப்பா மாத்தினாங்க. ஆனா 2ஆம் குடியரசு யாப்புல இருந்து 3ஆம் குடியரசு யாப்பாவெல்லாம் மாத்தல. 2ஆம் குடியரசு யாப்புல ஏற்கனவே எழுதப்பட்ட சில விஷயங்களை வெட்டி திருத்திட்டு புது விஷயங்களை சேர்த்து இன்னும் கொஞ்சம் என்ன மொடரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் சேர்த்து எழுதினாங்க. அப்ப அதுதான் சீர்திருத்தம்னு சொல்லுவோம். அப்ப அந்த வகையில 19ஆம் சீர்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கொண்டு வந்தது தகவல் பெற அணுகுவதற்கான உரிமை வழங்கல் அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் தானே ஜனநாயகத்தன்மை கூட்டுறதை தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி. அந்த வகையில் தகவல் அறியும் உரிமைண்டா இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து நிறைய ஒரு குறிப்பிட்ட வேலையை திட்டது ஒரு பட்ஜெட் ஒதுக்கும். ஒதுக்கி அந்த வேலையை அந்த காசை வச்சு செஞ்சு முடிப்பாங்க. அந்த காசு யார்ட? எங்கட மக்கள் வந்து செலுத்துற வரிகள், மக்கள் வந்து கரண்ட் பில் கட்டுறது, தண்ணி பில் கட்டுறது, பொருட்கள் வாங்கும்போது மறைமுகம் அவங்க எடுக்கிற வரிகள், இப்படி எல்லாம் எங்கட பணத்தை வச்சு தான் அவங்க என்ன செய்றாங்க இலங்கை நாட்டை கொண்டு போறாங்க. அந்த வகையில அந்த பணத்தை உதாரணம் ஒரு பெரிய இலவச சீருடை கொடுக்கணும், நாங்கள் பெரிய ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டணும், டெக்னாலஜி ஃபீல்டு அறிமுகப்படுத்தணும் அப்படின்லாம் திட்டம் கொண்டு வராங்க. அதை செலவழிக்கிறாங்க, செலவழிச்சு முடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க அதுக்கு எவ்வளோ செலவழிச்சாங்க? அந்த காசி வந்து என்ன உண்மையிலேயே அந்த வேலை திட்டம் நடந்துச்சா அல்லது அந்த அரசியல்வாதியை கொள்ளடிச்சிட்டாங்களா இப்படிங்கிற விஷயம் அது வரைக்கும் 2015 வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா முதல் முறையாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது இது வந்து இவங்களா யோசிச்செல்லாம் கொண்டு வரல. வெளிநாடுகள்ல இந்த சட்டத்தை கொண்டு இருக்குது. இந்த வெளிநாடுகள்ல இந்த தகவல் அறியும் சட்டம் இந்தியாவில எல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தகவல் அறியும் உரிமை மூலமாக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு அறிஞ்சு கொண்டு அவங்களுக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் சம்பவம் இருக்குது. அவை இலங்கையிலுமே கொண்டு வராங்க. இது என்ன சொல்லுதுண்டா அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நான் நினைச்சா பொதுமக்கள் நினைச்சா பார்க்கலாம். இதான் அதுல கருத்து. இப்ப நான் நான் என்ன என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா எங்க ஊர்ல ஒரு அரசாங்கம் ஒரு பெரிய பாடசாலை ஒன்று கட்டுது. கட்டினா நான் பார்க்குறேன் தரம் குறைஞ்ச சிமெண்ட்டை போடுறாங்க, தரம் குறைஞ்ச எல்லாத்தையும் போடுறாங்க. அடுத்து வேலை வந்து பாதியில் நிற்கிது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு டவுட் ஒன்று வருது. உடனடியாக நான் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இப்படித்தான் என்னென்ன விஷயம் நீங்கள் இது சம்மந்தமாக நான் தெரிஞ்சு கொள்ளணும், இதை தகவலை தெரிஞ்சு கொள்ளணும் நான் சொன்னேன் அப்படின்டா எனக்கு உண்மையான முழு டீட்டெயிலையும் ஆதாரத்தோட தருவாங்க. இதுக்கு எவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டுச்சு, அது கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு, அவர் வந்து யார் யார் என்னென்ன எடுத்தாங்க. அப்போ இப்படி செய்யப்பட்டதால ஒரு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உள்ளதா மாறுனுச்சு. மாறினதால இப்போ மக்கள்ல வந்து அறிவு உள்ளவங்க இது உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப எல்லாத்தையும் கவனிப்பாங்க, தட்டி கேட்பாங்க. அப்ப இந்த பயத்துல அரசாங்கம் நல்லா நடந்துச்சு, ஊழல் ஓரளவு குறைஞ்சிச்சு. அதே போல ஊழல் செஞ்சாலும் மக்கள் லேசா கண்டுபிடிச்சு அவங்க வழக்கு தாக்கல் செஞ்சு அவங்க நிற்க முடியுமா இருந்துச்சு. அப்ப உண்மையிலேயே ஒரு நல்ல சட்டத்தை என்ன செஞ்சாங்க தகவல் அறியும் உரிமையை கொண்டு வந்தாங்க. சரியா? இப்ப இதான் அதுல விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னா ஜனாதிபதியோட பதவி காலத்தை குறைச்சாங்க. உங்களுக்கு தெரியும் 18ஆம் சீர்திருத்தத்துல முதன்முறையாக 2 வருஷத்துக்கு மேலேயும் வரலாம், 3 வருஷம் ஜனாதிபதியாக இருக்கலாம் அப்படின்னு இவர் கொண்டு வந்தாரு. சரியா? இது வந்து என்னன்னு சொன்னா அமெரிக்காவுல நான் நினைக்கிறேன் நான் ஒரு பேர் அஹ், அஹ்,
ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் நினைக்கிறேன். அவர் வந்து 4 முறை தொடர்ந்து ஜனாதிபதியா இருந்தாரு. அதனால வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்த முறை அந்த ஆப்ல சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இனிமேல் ஜனாதிபதி 2 தடவை தான் இருக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. ஏன்டா ஒரு ஆள் வந்து தொடர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அவரு இது தண்ட நாடு இது சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுருவாரு. அதனால தான் பாருங்க ஊர்ல வீட்டு வாடகையை குடுக்குறவங்க ஒரு 5 வருஷத்துல ஆள் எழுப்பிடுவாங்க. 10 வருஷத்துல ஆள எழுப்பிடுவாங்க. என்ன காரணம்? அவர் தொடர்ந்து இடிக்கும்போது இது எந்த ஊடுங்கிற எண்ணம் வந்துரும். வேற எழும்பிட்டு போக மாட்டாரு, சண்டை பிடிப்பாரு. அதே போல அப்படி ஒரு எண்ணம் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்கன்னா, இவங்க 2 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது இந்த மாரி சொல்றாங்க. அடுத்தது வந்து புது தலைவர்களுக்கு வாய்ப்பு குடுக்கணுங்கிறது ஒரு காரணம். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, இந்த சிஸ்டம் வந்து பிழை தானே. நான் சொல்றேன் ஜனநாயக சிஸ்டம் வந்து பிழை. அதனால இவங்க 2 தடவ தான் ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னா அது பிரச்சனை இல்ல. ஆனா சிஸ்டம் சரியா இருந்தா, அங்க 10 வருஷமோ, 20 வருஷமோ ஒரு ஆள் இருக்கிறதுல பிழை இல்ல. சிஸ்டம் சரியா இருக்குது. அவங்களோட வந்து சட்டத்துறை சரியா இருக்குது. நிர்வாகத்துறை, நீதித்துறை சரியா இருக்குது. சட்டத்துறை வெறும் அ மனிதர்கள்ட இதுகள் இல்லாம ஒரு சரியான சட்டமா இருக்குது. நிர்வாகத்துறை வந்து சரியான சட்டமா இருக்குது. சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமனா இருக்கிறாங்க. என்ன ஆலோசனைப்படி எல்லா சட்டங்கள் எடுக்கப்படுது. அதேபோல இருக்கிற ஆட்சியாளர் அறிவுள்ளவராகவும், நம்பிக்கை உள்ளவராகவும், நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. இப்படி ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல வார ஆட்சியாளர் கெட்டவராக இருக்க இயலாது. அ அப்படி ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தா தொடர்ந்து ஒரு ஆள் ஆட்சியாளர் ஆகிறது பிரச்சனை இல்ல. ஏன்டா ஆட்சியாளர் வரப்போறவன் நல்லவனா தான் இருப்பான். அப்ப அவன் தொடர்ந்து இருக்கிறதால இன்னும் நல்லதா நடக்க போகுது. ஏன்னா அவன் ஒரு சில கொள்கை திட்டங்கள கொண்டு வந்து அவன் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா சிஸ்டம் பிழையா இருந்தா, அங்க மக்கள் திறமை இருக்குது. அப்ப பெரும்பான்மை செல்வாக்கு செலுத்தும். பெரும்பான்மை மக்கள் அறிவில்லாம யோசிப்பாங்க. முட்டாள்தனமா யோசிப்பாங்க. அப்ப இப்படியான கொள்கைகள் இருந்தா, அங்க வந்து தொடர்ந்து ஒரு ஆள் இருக்கிறது நியாயமானது இல்ல. ஏன்டா சில முட்டாள்கள், பைத்தியங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டான்டா, அவன வந்து தொடர்ந்து இருந்தா என்ன நடக்கும்? ஆ தொடர்ந்து இருந்தா என்ன நடக்கும்? இப்போ கோட்டாபய ராஜபக்ச போல ஆட்கள் வந்தா, அதேபோல இன்னும் சில ஆட்கள் வந்தா, இவங்கலாம் தொடர்ந்து இருந்தா நாடு என்ன நிலைமையாகும்? அப்ப அதனால இவங்க 2 தடவைக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு வர்றது நியாயம் தான். அந்த வகையில இவங்க 19ஆம் திருத்தத்துல அதையும் கொண்டு வந்தாங்க. 18 நீங்க 2க்கு மேலன்னு சொன்னீங்க. எனவே அப்படி இல்ல. 2 தடவ தான் ஒரு ஆளால என்ன செய்ய இயலும்? ஆ ஆட்சிக்கு வர இயலும்ங்கிறத கொண்டு வந்ததோட அடுத்தது வழமையா 6 வருஷம் இருந்துச்சு. ஜனாதிபதி 6 வருஷம் வைக்கலாம் அப்படி இருந்துச்சு. அதையும் 5 வருஷமா மாத்தினாங்க. அதான் 3வதும் 2வது 3வதும் சொல்லுது. சரியா? அ அடுத்தது வந்து 4வது பாருங்க. ஜனாதிபதியின் கடமைகள், தத்துவங்கள், விரிவாக்கம். சரியா? அதாவது என்னன்னு சொன்னா இதுல சொல்றது, ஜனாதிபதிக்கு வந்து ஜனாதிபதிக்கு கடமைகள் பெருசா இருக்கல பழைய ஆப்புல. கடமைன்னா என்ன? உரிமைன்னா என்ன? இப்ப சொல்லுவாங்க. அரசாங்கம் நமக்கான உரிமைகள தரும். நம்ம மனிதர்களாகிய நாங்க, பிரஜைகளாகிய நாங்க அதுக்கான கடமைகள செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரூல்ஸுக்கு கட்டுப்படுறது, வரி செலுத்துறது அதப்போல. அப்ப பழைய ஆப்புகள்ல ஜனாதிபதி அவரு செய்ய வேண்டிய கடமை குறையத்தான் இருந்துச்சு. அவர் வந்து யாருக்கும் பொறுப்பு செல்ல தேவையில்ல. அவருக்கு எதிரா வழக்கெல்லாம் போட முடியாது. ஆ அவர் வந்து அவருக்கு ஒரு கடமையும் இல்ல. அவர் சட்டத்துக்கு மேல. அப்படித்தான் அவர் இருந்தாரு. ஆனா, இந்த 19 சீர்திருத்தத்துல இல்ல. ஜனாதிபதின்னா நீ பெரிய ஆளா? உனக்கும் சில கடமைகள் இருக்குது. நீ அதெல்லாம் செய்யத்தான் வேணும். அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப அதுல பாருங்க, முதலாவது இவர் என்ன செய்யணும்? அரசியல் அமைப்ப மதிக்கணும். அதுக்கு எதிரா மீறி எதுவும் நடக்கக்கூடாது. அடுத்து இவர் வந்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தோட நடந்து கொள்ளணும். ஒரு ஒரு எல்லா மதங்களையும் ஒருமைப்பாடோட சமத்துவமா மதிச்சு அப்படி நடந்து கொள்ளணும். அதேபோல இவர் வந்து என்ன செய்யணும்? அ தேசிய அரசு பேரவை மற்றும் ஏனைய நிறுவனங்களோட முறையான செயற்பாடுகள உறுதிப்படுத்தணும். அது முறையாக நடத்த அவரு உறுதிப்படுத்தணும். அதேபோல என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு தேர்தல் வந்து நீதியாக, சுதந்திரமா நடக்கிறதுக்கான சூழ்நிலைய இவர் ஏற்படுத்தி குடுக்கணும். அப்பிடின்ற மாரி சில கடமைகள எழுதினாங்க. இது பெரிய ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல. சரியா? அந்த அடிப்படையில 5வது பாருங்க. இன்னொன்னு கொண்டு வந்தாங்க. ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்லணும். ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்துக்கு என்ன செய்யணும்? பொறுப்பு செல்லணும். முந்தியெல்லாம் அப்படி இல்ல. ஆனா இங்க வந்து அவர் பாராளுமன்றத்துக்கு பாருங்க, இது வந்து ஜனாதிபதி அதிகாரத்த நல்லா குறைக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஆனா இதையும் மைத்ரிபால சிறிசேன ஓகேன்னு சொல்லி 19 கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே உலக நாடுகள்ல இந்த சீர்திருத்தம் வந்ததுக்கு பிறகு இலங்கைக்கு ஒரு நன்மதிப்பு கிடைச்சுச்சு. என்ன ஜனநாயகத்த நோக்கி போறாங்க. இப்படி ஒரு ஜனாதிபதி முதல் முறையாக இலங்கை வரலாற்றுல தண்ட பதவிய தானே குறைஞ்சது மைத்திரிபால மட்டும்தான்.
சரியா? அதனால பெரும் வரவேற்பு கிடைத்தது. நிறைய உதவிகளும் வந்துச்சு இலங்கைக்கு. அந்த வகையில தான் ஜனாதிபதியும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்லணும். ஆ, நிர்வாகத்துறை சம்பந்தமாக அவர் செஞ்ச விஷயம், செய்யாத விஷயம் சம்பந்தமாக கேள்வி கேட்ட பொறுப்பு செல்லணுங்கிற ஒரு இதையும் ரூலையும் கொண்டு வந்தாங்க. ஆறாவது என்ன சொன்னா, ஜனாதிபதியின் விடுபாட்டு உரிமை வரையறுக்கப்பட்டது. அப்படின்னு ஏற்கனவே எப்படி ஜனாதிபதி என்ன செஞ்சாலும் என்ன தட்டி கேட்க இயலாது அப்படிலாம் இருந்துச்சு தானே. இங்க கொண்டு வந்தாங்க எப்படின்னா, இல்ல, ஒரு மனுஷன் அடிப்படை உரிமையை ஜனாதிபதி மீறினா அவங்க உயர் நீதிமன்றத்தை வழக்கு போடலாம், அவங்க ஜனாதிபதியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா முழுமையா கொண்டு வரல. அவர் என்ன சட்டத்தை மீறினாலும் வழக்கு போடலாம் எல்லாம் கொண்டு வரல. அடிப்படை உரிமையை மீறினா மட்டும் அவரை தட்டி கேட்கலாம்னு கொண்டு வந்தாங்க. சரியா? ஆஹ் உதாரணமாக ஜனாதிபதி என்ன செய்றாரு, இந்த ஒரு டிவி சேனல் இனி ஏண்டா ஜனாதிபதிக்கு எதிராக ஏதோ நியூஸ் போட்டார் அப்படின்னு அந்த டிவி சேனலை முடக்குறாரு, அதை கட் பண்றாரு. இப்போ அந்த டிவி சேனல் என்ன செய்யும், எந்த பேச்சு சுதந்திரத்தை ஜனாதிபதி மீறிட்டார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா உயர்நீதிமன்றம் திருப்பு கொடுக்கலாம், ஜனாதிபதியே நீங்க செஞ்சது பிழை அப்படின்ட்டு. அப்படி திருப்பு கொடுத்த உடனே அது திரும்ப என்ன செய்யும், அந்த சேனல் இயங்கும். அப்ப இப்படியான ஒரு அடிப்படை உரிமைகள் விஷயத்திலையும் என்ன ஒரு வரையறை உண்டு, அதுக்கு மக்கள் சமர்ப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதே போல பாருங்க, ஏழாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஏழாவது அத்தியாயத்தில் தான் இருக்குது. இப்ப திரும்ப அரசியலமைப்பு பேரவையை கொண்டு வராங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இல்ல இல்ல, நான் இப்பயே சொல்றேன். அரசியலமைப்பு பேரவைனா உங்களுக்கு தெரியும். நாங்க எத்தனை 13ஆம், இல்ல இல்ல, நாங்க 17ஆம் திருத்தத்தில் பார்த்துட்டோம். அரசியலமைப்பு பேரவையும் கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல என்ன, அவங்களோட அதிகாரம் கூட இருந்துச்சு. எனவே அதை குறைக்கிறதுக்காக வேண்டி, அதாவது அரசாங்க அதிகாரிகளை அரசியல் சாயம் இல்லாமல் சுயாதீனமாக தெரிவு செய்யப்படணும், திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படணும், ஜனாதிபதி தனக்கு சார்ந்தவரை தெரிவு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் 10 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த 10 பேர் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, எவ்வளோ பதவிக்காலம், அவங்களோட வேலை என்ன, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்கள் இங்கேயும் நாங்கள் திரும்ப படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன 14ஆம் ரெக்கார்டிங் தனியாக போட்டீங்க, அதை திரும்ப பார்த்து கொடுங்க. அப்போ அதை திரும்ப இங்கே கொண்டு வராங்க. பாராளுமன்ற பேரவையை இல்லாம ஆக்கிட்டு திரும்ப அரசியலமைப்பு பேரவையை கொண்டு வராங்க. இதை பற்றி விரிவாகவும் ஓரளவுக்கு நாங்கள் இதில் பார்ப்போம். அடுத்தது எட்டாவது, அமைச்சரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வரையறுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனாதிபதி தான் என்ன நினைச்ச எத்தனை பேராக இருந்தாலும் அமைச்சர்களாக நியமிக்கலாம், பிரதி அமைச்சர்களாக நியமிக்கலாம். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் இதில் செலவு கூட, எல்லாருக்கும் செலவழிக்கணும், இதேனும் ஒரு சட்டத்தை எடுக்கிறண்டா லேட் ஆகும், நிறைய இருந்துச்சு. எனவே 19ஆம் திருத்தத்தில் இல்லை இல்லை, இனிமேல் நீங்கள் ஜனாதிபதி அவர்களே ஒரு அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறோன்னா 30 பேரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் பிரதி அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறோம் நீங்கள் 40 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு மேலதிகமாக யாரையும் ஒரு ஆளை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்க இயலாது அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு விதிவிலக்கும் இருந்துச்சு. என்ன விதிவிலக்குண்டா, ஒருவேளை கூட்டரசாங்கம் அமைஞ்சா அப்படின்டா, எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை 50% மேல பெறாத போது ஒரு ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி 2 3 கட்சி சேர்ந்து என்ன செய்வாங்கன்ற ஒரு கூட்டரசாங்கத்தை அமைப்பாங்க. அப்படி அமைச்சா எல்லா கட்சியில இருந்தும் அமைச்சர் கொடுக்கணுமே. எனவே 30 காணாது. எனவே அந்த டைம்ல மட்டும் நீங்க எல்லையற்ற முறையில தெரிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து ஓட்டையை பயன்படுத்தி இந்த மைத்திரிபால ஆட்சியிலேயே இந்த 2015 போறவே ரணிலும் மைத்திரியும் கூட்டரசாங்கம் அமைச்சு 30க்கு மேல் அமைச்சர்களை தெரிவு செஞ்சாங்கிறது வேற விஷயம். அப்ப இப்படி ஒரு இதையும் கொண்டு வந்தாங்க. இது எட்டாவது. ஒன்பதாவது என்னன்னு சொன்னா, பாராளுமன்ற பதவிக்காலமும் குறைக்கப்படுது. சரியா? எப்படின்னா, பா அதாவது பதவிக்காலம் குறைக்கப்படுறேன்னு சொன்னா, பாராளுமன்றம் முன்னதாக கலைக்கப்பட்டால் ஒழிய ஒவ்வொரு பாராளுமன்றமும் முதலாவது கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் தான் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேற்பட்ட காலத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கிறது. இப்போ முந்தியெல்லாம் ஜனாதிபதி என்ன செய்வார், ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு பாராளுமன்றத்தை கழிச்சு போட்டு வேலையை பார்த்துருவாரு. பாராளுமன்றத்தை கழிச்சிட்டுருவாரு சில டைம்ல. என்ன ஜனாதிபதி ஒன்று பாருங்க, இதில் படிச்சேன் நாங்கள். 1900 டேட் சரியாக மறந்துட்டு. அப்போ அதில் என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஜனாதிபதிக்கு ரணசிங்க பிரபதாசக்கு எதிராக ஒரு குற்றப்பிரனை கொண்டு வந்த உடனே அவர் இந்த பாராளுமன்றத்தை கலைச்சாரு அப்படிங்கிற இதுகள் இல்லை இல்லை, அவர் ஒத்தி வச்சாரு. இவர் தான் அனுரகுமார திசாநாயக ஆட்சிக்கு வந்த உடனே பாராளுமன்றத்தில் அவர்கிட்ட உறுப்பினர்கள் 4 பேர் தான் இருந்தாங்க. உடனடியாக அவர் பாராளுமன்றத்தை கலைச்சாருங்கிறத நாங்கள் பார்க்குறோம். சரியா? அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர்கிட்ட பேச்சை கேட்கல அப்படின்ட்டு அவர் பாராளுமன்றத்தை கலைச்சு விடுறாரு. கலைச்சு விட்ட உடனே நீதிமன்றம் சொல்லுது, இங்க பாருங்க நீங்க செஞ்சது பிழை. 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால
பாராளுமன்றத்தை கலைக்க இயலாதுன்னு யாப்பு சொல்லுது. எனவே நீங்க செஞ்ச அப்பீலன்னு அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அப்ப இதுல என்னன்னு சொன்னா 19ஆம் திருத்தத்துல கொண்டு வந்தது என்னன்னா, பாராளுமன்றத்தை 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது 4 ஆண்டும் 6 மாசமும் இதுக்கு முன்னால பாராளுமன்றத்தை ஜனாதிபதி நினைச்சாலும் கலைக்க இயலாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இது வந்து பாருங்க, ஜனாதிபதி அதிகாரத்தை குறைச்சி அங்க பாராளுமன்ற அதிகாரத்தை கூட்டுது. அப்ப இப்படி சொன்னாங்க. இதுக்கு முதல் என்ன கலைக்கணும்னு சொன்னா, நீங்க பாராளுமன்றத்துல 3ல் 2 பெரும்பான்மை சம்மதத்தை பெறணும். பெற்றா தான் அதுக்கு முதல் கலைக்கலாம். அப்படி இல்லாம அதுக்கு முதல் கலைக்க முடியாது அப்படின்னு ஒரு ரூல கொண்டு வந்தாங்க 19ஆம் திருத்தத்துல. இப்ப அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னாங்க, எந்த ஒரு சட்டத்தை நீங்க நிகழ்ச்சி நிரல்ல சேர்க்கிறதுக்கு முன்னால 14 நாள் என்ன செய்யணும்? 14 நாளைக்கு முன்னாடி வருத்தமானில வெளியிடணும்னு சொன்னாங்க. இது ஏன்? வருத்தமானில வெளியிட்டா மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது யாப்புக்கு முரண்டு சந்தேகம் வந்தா அது உயர்நீதிமன்றத்தில நீதி முன்புலராய்வு குடுப்பாங்க. அவங்க அத கொஞ்சம் ரிசர்ச் ஒண்ணு பண்ணி இது யாப்புக்கு முரண்டு தீர்ப்பு குடுத்து அந்த சட்டத்த கொண்டு வர இயலாது. அப்ப இதுக்காக வேண்டி தான் நீங்க வந்து நிகழ்ச்சி நிரல்ல சேர்க்கிறதுக்கு முதல் இத வந்து 14 நாளைக்கு முதலே நீ வர்த்தமானில இந்த சட்டங்கள விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒண்ட கொண்டு வந்தாங்க. சரியா? இது வந்து தகவல் அறியும் உரிமையை மக்களுக்கு குடுத்து ஜனநாயகத்தை அதிகப்படுத்தின மாதிரி, இதுவும் ஜனநாயகத்தை அதிகப்படுத்துனது சொல்லலாம். அதேபோல ஜனாதிபதி போட்டியில பதவியேற்றது வயசு எல்லையை 35 ஆக்கினாங்க. 30லேருந்து 35 ஆக்கினாங்க. ஆ தேர்தல் ஆணைக்குழுவுல சில திருத்தங்கள கொண்டு வந்தாங்க. நீதிச் சேவை ஆணைக்குழுல சில திருத்தங்கள கொண்டு வந்தாங்க. கணக்காளர் நாயகம் கணக்காய்வு சேவைக்குழு ஒண்ண கொண்டு வந்தாங்க. அதேபோல என்ன பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு எதிராக ஒழுக்க விசாரணை மேற்கொள்றதுக்கான அதிகாரத்த உயர்நீதிமன்றத்துக்கு குடுத்தாங்க. கணக்காய்வு சேவை இது நார்மலா தெரிஞ்சு கொண்டா போதும். ஆழமா தெரிய தேவையில்ல. கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவையும் தேசிய பெருகை ஆணைக்குழுவை உருவாக்கினாங்க. தேர்தல் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பவர் அதிகாரங்களை அதிகரிச்சாங்க. வெளிநாட்டில் பிரஜாவுரிமை பெற்ற ஒரு ஆள் என்ன பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ என்ன போட்டியிட முடியாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா 20ல நீக்கிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா, இது மஹிந்தர குடும்பத்துல நிறைய பேருக்கு இரட்டை பிரச்சாரம் இருந்துச்சு. இவங்க வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. இந்த ரூல் இருக்கும் வரைக்கும் வெளிநாட்டில் என்ன பிரஜா உரிமை இருக்கிறதோட இங்கேயும் பிரஜா உரிமை இந்த ஜனாதிபதியாகவோ பாராளுமன்ற உறுப்பினரோ வர முடியாதுங்கிறது தான் அவங்க பிளேன். ஏன்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் அவருக்கு சிட்டிசன் இருக்குது, இங்கேயும் சிட்டிசன் இருக்குதுன்னா அவர் எந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார். சம்டைம் என்ன செய்வார், ஏதாவது அவரோட தேசிய பொது கொள்கைகள் எல்லாம் அவரோட மற்ற நாட்டுக்கு சார்பாகவும் அமையலாம். எனவே தான் இல்லை இல்லை இலங்கை பிரஜையாக மட்டும் இருந்தால் தான் அவர் இலங்கையில் ஜனாதிபதியாக வர இயலும். அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வர இயலும்ன்ற மாதிரி 19ஆம் திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ 19ஆம் திருத்தத்தில் அரசியலமைப்பு பேரவை பற்றி நாங்கள் படிப்போம். அதில் உங்களுக்கு தெரியும் 10 உறுப்பினர்கள். 14ஆம் திருத்தத்தில் இருந்த அதே ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த அதே 10 உறுப்பினர்கள் என்ன அப்போ அதே சிஸ்டம் தான். சரியா? அதே சிஸ்டம். அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் வாய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. விலங்காடி இந்த 14வது திருத்தத்தில் அரசியலமைப்பு பேரவை பற்றியே நான் ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் வரலாம். அடுத்தது வந்து என்ன சிபாரிசு செய்கிற விஷயங்கள், அங்கீகாரம் வழங்குற விஷயங்கள், அவங்களே அதே நோட்ஸ் தான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 14ஆம் திருத்தத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஓகே, இவ்வளவு தான் இந்த 19வது சீர்திருத்தம். சரியா? அப்போ 19 சீர்திருத்தத்தில் என்ன அந்த தகவல் உரிமைகளை கொண்டு வந்தாங்க. ஜனாதிபதி பதவி காலத்தை குறைச்சாங்க. ஜனாதிபதி எத்தனை தரம் விரையலும்னு இருந்தது 2 தரம் தான் விரையலும்னு சொன்னாங்க. அதேபோல ஜனாதிபதி உனக்கும் கடமை இருக்குது அப்படின்னு சில கடமைகளை எழுதினாங்க. அதேபோல ஜனாதிபதி நீ பாராளுமன்றத்துக்கு பொறுப்புச் செல்லணும்னு சொன்னாங்க. ஜனாதிபதி வந்து விடுபாட்டு உரிமை இல்லாமக்கி அவருக்கு எதிராகவும் அடிப்படை உரிமைக்கு வழக்கு போடலாம்னு சொன்னாங்க. அதேபோல அரசியலமைப்பு பேரவையை திரும்ப கொண்டு வந்து என்ன அரசாங்க அதிகாரிகள் அரசியல் தாக்கம் இல்லாம சுயாதீனமாக தெரிவு செய்யப்படுறதுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கும் சிபாரிசு செய்யறதுக்குமான உரிமைகள் பெறப்பட்டது. அதே போல அமைச்சர்களோட எண்ணிக்கை ஜனாதிபதி விரும்பின மாதிரி நியமிக்க இயலாது அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. பாராளுமன்றத்தை பதவிக்காலத்தை 5 வருஷமா குறைச்சாங்க. அதே போல பாராளுமன்றத்தை கலைக்கிறண்டா 4.5 வருஷத்துக்கு முன்ன கலைக்க முடியாது. அப்படி கலைக்கிறண்டா 3/2 பெரும்பான்மை வேணும்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வருத்தமானில நீங்க 14 நாளைக்கு முன்னுக்கு ஒரு சட்டத்தை வெளியிடணும்னு சொன்னாங்க. அதே போல என்ன இது ஜனாதிபதி 35 வயசுக்கு மேல தான் போட்டியிடலாம். இரட்டை பிரஜா உரிமை அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே போல சில ஆணைக்குழுக்களை உருவாக்கினாங்க. கணக்காய்வு சேவை ஆணைக்குழு, தேசிய பிறகை ஆணைக்குழுங்கிறது போன்றதை உருவாக்கினாங்க.
இன்னும் சில ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு இவங்க அதிகாரத்தை கொஞ்சம் கூட்டினாங்க. இப்படி எல்லாம் 19ஆம் திருத்தத்துல பெரிய ஒரு சீர்திருத்தமே நடந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்ல வருது, என்ன ஓவரோல விளங்குதுன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. 1978ஆம் ஆண்டு யாப்புல இருக்கிற பெரிய விமர்சனம் தான், ஜனாதிபதியான ஆன பெண்ணாகவும் பெண்ணை ஆணாவும் தான் மாற்ற முடியாது, இது ஓவராக இருக்குது, சர்வாதிகார போக்குன்ற ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த விமர்சனத்தை களையும் முகமாக ஜனாதிபதி அதிகாரத்தை முழுமையாக குறைச்சாங்க, நிறைய குறைச்சாங்க. சரியா? பாராளுமன்ற சட்டத்துறையில் நிறைய குறைச்சாங்க. நீ வந்து பொறுப்பு செல்லணும். சரியா? நீ வந்து நினைச்ச மாதிரி கலைக்க முடியாது. நிர்வாகத்துறையில குறைச்சாங்க. நீ வந்து அமைச்சர்கள் நினைச்ச மாதிரி தெரிவு செய்யலாது. 30 பேர் தான் தெரிவு செய்யணும். ஆ நீ நீ வந்து இதுக்கு தலைவராக இருந்தாலும் பொறுப்பு செல்லணும். இப்படியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. நீ செய்கிற விஷயங்களை வந்து தகவல் அறியும் சட்டம் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க நினைச்சா உன்னை நிர்வாகத்துறை சம்பந்தமாக அந்த தகவலை அறிகிறதுக்கு அவங்க கேட்கலாம். இப்படி கொண்டு வந்தாங்க. நீதித்துறை சம்பந்தமாக அவர் நினைச்சவங்க நீதிபதியா போட முடியாது. அரசியலமைப்பு பேரவை மூலம்தான் அவங்களோட என்ன அவங்க அங்கீகாரம் மூலம் தான் போட முடியும். இப்படியெல்லாம் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையில ஜனாதிபதிக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, கட்டும் பெரிய ஒரு அதிகாரத்தை அப்படியோ கலட்டினாங்க. கலட்டி அதை வந்து சுயாதீனப்படுத்தினாங்க. அப்ப இங்க சட்டத்துறை வேறையா பிரிந்தது, நிர்வாகத்துறை வேறையா வேறையா பிரிந்தது, நீதித்துறை வேறையா பிரிந்தது. ஒவ்வொருவரும் பிழை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் மத்தவங்க தடுக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளும் இருந்தது. இதனால ஒரு அளவு ஜனநாயகம் தன்மை அதிகரித்ததுன்னு சொல்லலாம். ஆ அதே நேரம் சர்வாதிகாரம் குறைந்ததுன்னு சொல்லலாம். அதே நேரம் இங்க ஒரு அதிகார குவியல் இல்ல, அதிகார பிரிப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. சரியா? இதுலயும் நிறைய குறைபாடுகள் 19ஆம் திருத்தத்துல இருக்குது. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா, இவரால ஜனாதிபதி அடிப்படை உரிமை மீறினா மட்டும்தான் வழக்கு போடலாம். ஆனா சட்டத்தை மீறினா வழக்கு போட இயலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இதுலயும் இருக்குது. ஆஹ் அதே போல பார்த்தோம்னு சொன்னா, இன்னும் சில குறைபாடுகள் 19ஆம் திருத்தம் வந்து உடனடியாக நிலைச்சிருக்கல. டக்குனு கோட்டாபாய வந்து இதில் நிறைய விஷயங்களை மாத்திட்டாரு. திரும்ப 20ஆம் திருத்தத்தில் அதிகார குவிப்பு அதிகமாக நடந்துச்சு. சரியா? இதான் விஷயம். அப்படிதான் 19ஆம் சீர்திருத்தம். இது விளங்கிட்டா? விளங்கிட்டா 19ஆம் சீர்திருத்தம்? ஓகே. ரெண்டு பேருக்கு விளங்கிட்டா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல 20ஆம் திருத்தம் படிப்போம்.